எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய வக்ஃப் வாரிய சட்ட விதிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. புதிய விதியை மாநில அரசுகள் உருவாக்கும் வரை தடை தொடரும் என்று அறிவிப்பு. பெற்றோரை இழந்த குழந்தைகள் உயர்கல்வியை இடையூறு இன்றி தொடர 2000 ரூபாய் வழங்கும் அன்பு கரங்கள் திட்டம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். தங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக வழக்கறிஞர் பாலு தகவல். அதிமுக வாக்குகள் விஜய்க்கு எப்போதும் செல்லாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். அதிமுக மீண்டும் ஒன்றிணைவது உறுதி. அனைத்து தொண்டர்களும் அண்ணாவின் வழியில் நடக்கவும் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். வகுப்பு புதிய சட்ட விதிக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வகுப்பு வாரிய சட்ட திருத்தங்களை மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்தது. எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் இதற்கு தெரிவித்தன. இஸ்லாமிய அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. மத்திய அரசின் முடிவை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த நிலையில் புதிய சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வகுப்பு சொத்துக்களில் முறைகேடு எழுந்தால் அரசு அதிகாரி விசாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 ஆண்டுகள் இஸ்லாமியத்தை பின்பற்றினால் மட்டுமே வாரியத்திற்கு சொத்துக்கள் கொடுக்கலாம் என்று விதிக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விதிகளை மாநில அரசு உருவாக்கும் வரை தடை தொடரும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்த நர்சுகளின் உழைப்பை தமிழக அரசு சுரண்டுகிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்த செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் ஒப்பந்த நர்சுகளின் சம்பளம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அவர்களின் உழைப்பை தமிழக அரசு சுரண்டுவதாக சாடியது. இலவசங்கள் கொடுக்க பணம் இருக்கும்போது சம்பளம் கொடுக்க பணம் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அரசு நர்சுகள் சங்கம் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெற்றோர் இல்லாத குழந்தைகள் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் உயர்கல்வியை இடையூறு இன்றி தொடர 2000 ரூபாய் வழங்கும் அன்புக்கரம் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 16 வயது முதல் 18 வயது வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதற்கட்டமாக 6082 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணியை அங்கீகரித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதற்கான கடிதத்தையும் காட்டினார். மேலும் கடந்த மாதம் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களையும் அங்கீகரித்து மாம்பழ சின்னமும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாலு கூறினார். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்த தகவலை ராமதாசின் தரப்பு திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. பாமக தலைவர் அன்புமணி என்றும் மாம்பழ சின்னம் அன்புமணிக்குத்தான் என்றும் எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை என்றும் ராமதாஸ் தரப்பு கூறியுள்ளது. வழக்கறிஞர் பாலு தவறான தகவலை பரப்புவதாக ராமதாஸ் அணி பொதுச் செயலாளர் முரளி சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக வாக்குகள் விஜய்க்கு எந்த காலத்திலும் செல்லாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்த செங்கோட்டையனின் கோரிக்கை குறித்து இபிஎஸ் மட்டுமே முடிவு எடுப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் படத்தை விஜய் பயன்படுத்துவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், எல்லா தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் என்றும் அவரது படத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்றும் கூறினார். பிஎட் எம்எட் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்க கால அவகாசம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட கலந்தாய்வுக்கு பின்பு 2 அரசு கல்லூரிகளில் 49 இடங்கள் காலியாக உள்ளதாகவும் 13 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 530 இடங்கள் காலியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இதனை கருத்தில் கொண்டு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யுபிஐ மூலம் பொருட்கள் சேவைகள் பெறுவதற்கான தினசரி பரிவர்த்தனைகள் இன்று முதல் 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி பங்குச்சந்தை முதலீடு, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட தவணை உள்ளிட்ட பர பரிவர்த்தனைகள் 2 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. அதே நேரம் தனிநபர் வங்கிக் கணக்கில் இருந்து வேறு ஒருவர் கணக்கிற்கு அனுப்ப உச்ச வரம்பு 1 லட்சமாகவே தொடர்கிறது. அதிமுக ஒன்றுபடுவது உறுதி என்று சசிகலா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவை ஒன்றிணைத்த அனுபவம் தனக்கு உண்டு என்றும் அதேபோல இம்முறையும் அதிமுகவை ஒன்றிணைப்பேன் எனவும் சசிகலா தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.